ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இயேசு எப்படிப்பட்ட ஒரு ஊழியத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு சிறப்பு செய்தியை கேட்க போகிறோம். நம்மோடு கூட வந்திருக்கிற பாஸ்டர் விசுவாசம் ஐயா அவர்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இயேசு எப்படிப்பட்டவரோ என்ற இந்த ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேளையிலே 38 வருடம் என்ற தலைப்பிலே உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். யோவான் 5வது அதிகாரம் 1 to 9 வசனங்களை நாம் வாசிக்கும் போது இங்கே பெதஸ்தா என்ற ஒரு குளத்தை நாம் பார்க்க முடியும். இந்த குளத்தண்டையிலே 38 வருடமாக ஒரு வியாதிப்பட்டவன் காத்திருக்கிறான் என்று நாம் பார்க்கலாம். இயேசு எருசலேமின் வழியாக அங்கே வரும்போது அவனை சந்திக்கிறார். அவனை சந்திப்பதற்கு முன்பாக அந்த வேத பகுதியிலே நாம் இப்படியாக பார்க்க முடியும். அவர் அந்த எருசலேம் வழியாக வரும்போது 5 மண்டபங்கள் அங்கே இருக்கிறது. அந்த 5 மண்டபங்களை தாண்டிதான் அந்த குளம் இருக்கிறது. அந்த 5 மண்டபத்திலே வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், அநேக வியாதி உள்ளவர்கள், உடவர்கள், குருடர்கள், சூம்பின செயல்பாடு உள்ளவர்கள் எல்லாம் அந்த மண்டபங்களிலே தங்கியிருக்கிறார்கள். பல நாட்களாக அங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு நாள் ஒரு வேளையிலே தேவதூதன் அந்த குளத்தை கலக்குவான். தேவதூதன் வந்து அந்த குளத்தை கலக்கும் போது யார் முதலில் அந்த குளத்திலே இறங்குகிறார்களோ அவர்கள் சுகமடைவார்கள். எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் அது சுகம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை, அதுதான் அங்கே நடந்து கொண்டிருக்கிற நிதர்சனமான உண்மை. இந்த சூழ்நிலையில ஒரு மனிதன் அங்கே 38 வருடமாக காத்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது 38 வருடமாக வியாதியாக அதே இடத்திலே அவன் காத்து கொண்டிருக்கிறான். அநேகர் அந்த இடத்திலே சுகம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். தேவதூதன் வந்து அந்த குளத்தை கலக்கும் போது இவன் அங்கே கடந்து போவதற்கு முன்பாகவே ஒருவன் இறங்கி விடுகிறான். இப்படி அந்த 38 வருடமாக இந்த வியாதியில இருந்த மனிதன் எப்படியாகிலும் எனக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்று அவன் காத்து கொண்டிருக்கிறான். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வேளையில நீங்க கூட அநேக காரியங்களுக்காக காத்து கொண்டிருக்கலாம். அநேக காரியங்களை எதிர்பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். அநேக காரியங்களின் வாழ்க்கையில நடந்தாக வேண்டும் என்று ஏக்கத்தோடு இருக்கலாம். ஆனால் நாம் ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். ஒரு சிலருடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்த நேரத்தில் நடக்கவில்லை என்று சொல்லி மனம் உடைந்து வாழ்க்கையில சோர்ந்து போகிறார்கள், உடைந்து போகிறார்கள், மனம் முறிந்து போகிறார்கள். ஏன் தங்களுடைய வாழ்க்கையை கூட முடித்துக் கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட நபர்களோடு இந்த செய்தியின் மூலமாக தேவன் திட்டமாய் பேசுகிறார். அந்த 38 வருடமாக வியாதியா இருந்த அந்த மனுஷனிடத்திலே நாம் கவனிக்க வேண்டிய, கூர்ந்து பார்க்க வேண்டிய, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான பாடம் ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால், அவன் 38 வருடமாய் வியாதியா இருக்கிறான். ஆனால் ஒரு நாள் கூட நான் இவ்வளவு காலம் காத்திருந்தும் எனக்கு நன்மை நடக்கவில்லையே, நான் எதிர்பார்க்கிறது கிடைக்கவில்லையே, எனக்கு சுகம் கிடைக்க வழி பிறக்கவில்லை என்று மனம் உடைந்து மரித்து போக வேண்டும் என்ற இடத்திற்கு அவன் போகவில்லை. அப்படி நாம் பார்க்கும்போது அவனுக்குள்ளே ஒரு நம்பிக்கையோடு காத்திருந்தான். எப்படியாகிலும் நான் சுகம் பெற்றுக் கொள்ளுவேன், எப்படியாகிலும் அந்த குளத்துக்குள்ளே நான் இறங்கிய சுகத்தை பெற்றுக் கொள்ளுவேன் என்று அவன் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருந்தான். நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து எருசலேம் வழியாக வருகிறார். இந்த வேத பகுதியில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அந்த வேத பகுதியில் எப்படியா இருக்கிற 5 மண்டபங்கள், 5 மண்டபத்துக்குள்ளும் அநேக வியாதிஸ்தர்கள் இருக்கிறார்கள். அநேக நாட்களாக காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 5 மண்டபத்தையும் கடந்து இயேசு வருகிறார். அந்த 5 மண்டபத்தில் இருந்த ஒரு நபரை கூட அவர் சந்திக்கவில்லை. இவனை மட்டும் அவர் தேடி வருகிறார். காரணம் என்ன?
காரணம் என்ன? இவன் 38 வருடமாக நம்பிக்கையோடு காத்து கொண்டிருந்தான். இன்னொரு குணம் இவனுக்குள்ளே இருக்கிறது. இவன் பொறுமையோடு காத்து கொண்டிருந்தான். இவனுக்கு முன்பாக ஒருவர் அந்த நன்மையை பெற்றுக் கொள்ளுகிறார்கள், அதை பார்த்தும் இவன் காத்து கொண்டிருந்தான். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எவ்வளவு காலம் காத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல. நீங்கள் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்க வேண்டும். எப்படி ஆகிலும் என் வாழ்க்கையில என் தெய்வம் சுகம் தருவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்க வேண்டும். இவன் ஒருவேளை அந்த குலத்தின் மீது நம்பிக்கை வைத்திருந்தான். தேவதூதன் கலக்குவானே, அந்த தேவதூதன் மீது நம்பிக்கை வைத்திருந்தான். ஆனால் இவனுடைய இருதயத்திலே இயேசு இவனை தேடி வருவார் என்று ஒரு நாளும் அவன் எதிர்பார்க்கவில்லை. நீ எவ்வளவு காலம் காத்திருக்கிறாய் என்பது முக்கியமல்ல. நிச்சயமாக சொல்லுகிறேன், நீ எதிர்பார்க்காத ஒருவர் உன்னை தேடி வருவார். நீ எதிர்பார்க்காததை உனக்கு கொடுக்க, நீங்கள் எதிர்பார்க்காததை உங்களுக்கு கொடுக்க ஒருவர் உங்களை தேடி வருவார். இவன் குலத்தை நம்பி இருந்தான். அந்த குலத்துக்கு சொந்தக்காரர், அந்த குலம் சுகம் கொடுக்கும் அந்த குலத்துக்கு சொந்தக்காரர் இவரை தேடி வந்தார். இந்த காலை வேளையில இந்த வார்த்தை மூலமாக தேவன் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் காத்து கொண்டிருக்கிற காரியம் ஒருவேளை உங்களுக்கு சோர்வை கொடுக்கலாம், மன முறிவை கொடுக்கலாம், மன விரக்தியை கொடுக்கலாம். இந்த செய்தி மூலமாக அந்த வியாதிஸ்தனை தேடி வந்து நீ சுகம் அடைய விரும்புகிறாயா என்று கேட்டார். அவன் ஆம் என்றான். உடனே இயேசு அவனுக்கு சுகம் கொடுத்தார். அவன் சுகமடைந்து தன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு அவன் சுகத்தோடு எழுந்து புறப்பட்டான். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் காத்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தினுடைய முடிவு இதுவாயிருக்கலாம். நீங்கள் காத்து கொண்டிருக்கிற அந்த துக்கத்தினுடைய முடிவு இதுவாயிருக்கலாம். நீங்கள் காத்து கொண்டிருக்கிற என் வாழ்க்கையிலே நன்மை நடக்க வேண்டுமே என்று ஏக்கத்தோடு இருக்கிறீர்களே, அந்த ஏக்கத்துக்கு முடிவு இந்த நிமிடமாய் இருக்கலாம். நிச்சயமாக இந்த செய்தியின் மூலமாக என் தெய்வம் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய காத்திருந்த அந்த காலத்துக்கு முடிவு கொடுக்க என் தெய்வம் உங்களோடு இடைபட விரும்புகிறார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார். God bless you. Thank you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படும்படியான ஒரு செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம். 38 வருடம் என்ற தலைப்பில் நம்முடைய ஊழியக்காரர் நம்மோடு கூட அநேக காரியங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நாம் இன்றைக்கு கேட்ட இந்த செய்தியிலே காத்திருக்கிறதை குறித்து அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். எனக்கன்பானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் 38 வருடம் வியாதியோடு கிடந்த ஒரு மனிதனை சொஸ்தமாக்க முடிந்தது. அந்த இயேசுதான் நமக்காக மரித்தார். அந்த இயேசுதான் நமக்காக ரத்தம் சிந்தினார். அந்த இயேசுதான் நமக்காக ஜீவனை கொடுத்தார். மேலான காயங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். அப்பேற்பட்ட இயேசுவை நாடுங்கள். என் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். Thank you. God bless you.